வணக்கம். நான் டாக்டர் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன், கருத்தரிப்பு நிபுணர், அப்போலோ கருத்தரிப்பு மையம், காரப்பாக்கம், சென்னை. நிறைய பேஷண்ட்ஸ் ஐவிஎஃப் பண்ணும்போது கேட்குற விஷயம், ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது டாக்டர்? லாஸ்ட் வீடியோவில் அவங்களால என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்றதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ நாங்கள் ஐவிஎஃப் லேபில் ஓவரால் என்னெல்லாம் செய்கிறோம் அவங்களோட சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தங்க ஐவிஎஃப் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் டீப்பாக பார்த்து இவாலுவேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் ஐவிஎஃப்கே எடுப்போம். அவங்களுக்கு ஏதான ஒரு டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ அந்த மாதிரி ஏதான இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதையுமே ஃபஸ்ட்டு கூடவே சரி பண்ணிகிட்டே வரும். ரெண்டாவது, அவங்களோட எக் குவாலிட்டியோ இல்லை அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் குவாலிட்டியோ கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சில மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது முதலையே ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் அவங்களோட யூட்ரஸில் அதில் ஃபெலோப்பியன் டியூப்பில் இதெல்லாம் ஏதான இஷ்யூஸ் இருக்கான்னு அசஸ் பண்ணுவோம். சில பேருக்கு யூட்ரஸ் லைனிங் ரொம்ப தின்னாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் கட்டி இருக்கலாம், இல்லை ஃபெலோப்பியன் டியூப் சினைக்குழாய் அப்படின்றதுல அப்நார்மலாக ஃப்ளூயிட் ஏதான கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோசால்ஃபின்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் இது ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட்டை குறைக்கலாம். இதெல்லாம் முதல்ல சரி பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக அவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். லேபில் என்னெல்லாம் பண்ணுறோன்னா, முக்கியமாக லேபோடைய ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் நமக்கு சில லேப்ஸில் டே 3 வரைக்கும் தான் எம்ப்ரியோவை வளர்க்க முடியுது. பட் நம்மளோட ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லேப் இருந்தால் டே 5 வரைக்கும் எம்ப்ரியோ கூட வளர்க்கலாம். அதுதான் பிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நார்மலான ஸ்டேஜ், கர்ப்பப்பையில் அந்த கரு பதிகிற ஒரு ஸ்டேஜ், பிளாஸ்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம எம்ப்ரியோ போடும்போது சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. சில டெக்னாலஜிஸ் இருக்குது இன் விச் பெஸ்ட் ஸ்பெர்மை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. 2 டெக்னாலஜி இருக்குது இதில், இட்சி முறை, இன்சி முறை அப்படின்றது. ரெண்டுமே ஸ்பெர்ம் செலெக்ஷனுக்கான டெக்னாலஜி தான். இட்சி அப்படின்றப்ப அந்த மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 400% அளவுக்கு நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். இதுவே இன்சியில் 6000க்கும் மேலே நம்ம மேக்னிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ஸ்பெர்ம், கம்ப்ளீட்லி நார்மல் அப்பியரிங் ஸ்பெர்ம் மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல கரு அதுலேருந்து உருவாக சான்ஸ் இருக்குது, சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது யாருக்கு நமக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த எம்சின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைபாடோடு இருக்கிற ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிற ஆண்களுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு சில டெக்னாலஜிஸ் என்ன, ஒன்ஸ் கரு உருவாகினதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் செலுத்தணும் இல்லையா, அப்போ அந்த கரு முட்டையோட ஓடு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த நல்லா இருக்கிற கருவை கூட ஹேட்ச் பண்ணி வெளியில் அது கர்ப்பப்பை லைனிங்கில் அட்டாச் ஆகணும். அது நடக்காமல் போயிடலாம். இது சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது கரு ஓடு ரொம்ப திக்காகிறது. அது நம்ம லேசர் முறையில் சின்ன சின்னதாக ட்ரில்ஸ் ஹோல்ஸ் போட்டு, அதாவது அது ஹேட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி போடுறோம். அப்படி வைக்கும்போது அது இம்ப்ளான்டேஷன், அதாவது அந்த கரு கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எம்ப்ரியோ க்ளூ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி என்னென்னா, ஒரு ஸ்பெஷல் கல்ச்சர் மீடியா அது நம்ம கருவோடு சேர்ந்து செலுத்தும் போது அது அந்த கருவும் அந்த யூட்ரஸ் லைனிங்கும் ஒரு இன்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுது. வேறு சில டெக்னாலஜிஸும் இருக்குது, சில பேருக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் பிஜிடி, அதாவது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வைக்கிற கரு நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த கரு எப்படி இருக்குது அப்படின்னு கண்கூடாக பார்த்து தான் அசஸ் பண்ணுறோம். அந்த செல்ஸ் எல்லாம் நார்மலாக டிவைட் ஆகுதா, கரெக்டான டைமுக்கு டிவைட் ஆகுதா, கரெக்டான நம்பர்ஸில் டிவைட் ஆகுதா, அதோட ஈக்குவாலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரு கிரேடிங் பண்ணி தான் நம்ம இது பெஸ்ட் எம்ப்ரியோன்னு செலக்ட் பண்ணுறோம். ஆனால் அதோட ஜெனட்டிக்காக அது நார்மலாக இல்லையான்றது நமக்கு தெரியுது இல்லை. சில பேருக்கு ரிப்பீட்டடாக அபார்ஷன்ஸ் இருக்குது, இல்லை சில பேருடைய ஐவிஎஃப் ரிப்பீட்டடாக ஃபெயில் ஆகிருக்கு, இல்லை அவங்களுடைய வழியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியோ யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி. இதில் ஆக்சுவலாக அந்த எம்ப்ரியோட ஜெனட்டிக்ஸ் நார்மலாக அப்நார்மலாக நம்ம தெரிஞ்சுட்டு வைக்கும்போது, நார்மல் எம்ப்ரியோஸை வைக்கும்போது நம்ம சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக டெஸ்ட் பண்ண எம்ப்ரியோவை சிங்கிள் எம்ப்ரியோவாக நம்ம வைக்கும்போதே ரொம்ப ஹை சக்ஸஸை நம்மளால் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லேப், அப்புறம் ப்ராப்பரான ஒரு பேஷண்ட் கேர், ப்ராயர் இவாலுவேஷன் இதெல்லாம் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணும்போது, ப்ளஸ் இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹையர் சக்ஸஸ் கொடுத்து அவங்களோட ஃபஸ்ட் ஐவிஎஃப்லேயே நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியுது. வேறு டவுட்ஸ் ஏதான உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.